பொடி. இது பாரு ராசாத்தி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை கிட்ட நீ பொய்யா சொன்ன விஷயத்த உண்மையாக்கணும். இன்னும் 10 மாசத்துல அவங்க பேர குழந்தைய கொஞ்சணுங்கிறாங்க உங்க அத்தை. அதை நீ மறந்துடாத. சரி சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்களா என்ன 2 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? இன்னும் 10 மாசத்துல உங்க அத்தைக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கற, புரியுதா? புடி போ, எல்லாம் சொல்லி கொடுக்கணும் போ. அத்தை வாங்க போலாம். இவங்க வர நேர காலம் தெரியாம எதையாவது கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் என் அம்மாவுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? பால் மாமா. யார் கொடுத்தா? அண்ணி. உங்க அண்ணி என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னும் 10. கேக்கல. இன்னும் 10 மாசத்துல பேர குழந்தை வேணும்னு மங்காத்த சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அத நிறைவேற்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? அண்ணிதான் மாமா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தா உனக்கு எங்க போச்சு புத்தி? வேணான்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிட. பா, போய் பாடு. லைட் எல்லாம் வேற ஆஃப் பண்ணிட்டாங்க அத்தை. போச்சு, அவ்வளவு என்னன்னா ஒண்ணு சேர போறாங்க. ஏதாச்சும் பண்ணுங்க அத்தை. கண்மணி, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. சும்மா புள்ள பூச்சி மாதிரி நோய் நோயின்னு கத்திட்டு இருக்காத. வா, ரூமுக்கு போலாம். ஐயோ அத்தை, நேரம் காலம் தெரியாம நீங்க வேற ரூமுக்கு எதுக்கு போய்கிட்டு? இங்கே ஏதாவது ஐடியா பண்ணுங்க அத்தை. எனக்கு ரூமுக்கு போனாதான் ஐடியா வரும். வா போலாம். அத்தை ஐயோ, கையிலேயே போட்டாங்களே. அப்பா வலிக்குதே. அம்மா, அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பாதி உசுறு போய் உசுறு வந்துருச்சு. விடுவானாங்கிறானே.
2000 ரூபாய்க்கு வர வர கொலை கூட பண்ணுவாங்க போல இருக்கே. அம்மா என்னம்மா அடிக்கிறாங்க? 2000 ரூபா காசுக்காக போனையும் வண்டியும் பிடிங்கி விட்டு இப்படி நடு ரோட்ல நடக்க விட்டாங்களே. பேக்கெட்ல இருந்த 400 ரூபாயும் இவன் பிடிங்கிட்டு போயிட்டானே. நாக்கு வேற நமனமேங்குது. அவனை பார்த்து ஒரு குவார்ட்டருக்கு காசு ரெடி பண்ணிட்டு அடமானம் வச்சுட்டு வந்த போனுக்கும் வண்டிக்கும் காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். போவோம். இந்த நேரம் பார்த்து வாசப்படி வழியா போனோம்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு எவனாச்சும் பார்த்து கேள்வியா கேட்டு கொள்ளுவாய்களே. நம்ம கொல்ல பக்கமா போய் அப்படியே இனிய ரூம்ல போய் காசை கறந்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவோம். சீக்கிரமா காசை வாங்கி வண்டியும் போனையும் மீட்டுறணும். என்ன பண்றது? கண்மணி, ஒரு நல்ல ஐடியா சிக்கிருக்கு. என்ன அத்தை, சீக்கிரமா சொல்லுங்க. நான் கோணி பைய தலையில கவுத்துக்கிட்டு இனிய ரூம் கதவை தட்டுறேன். நீ அந்த சமயம் பார்த்து கரண்ட் கட் பண்ணி விட்டுடு. திருடன் திருடன்னு கத்து. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான்னு விடிய விடிய யாரும் தூங்க மாட்டாங்க. சூப்பர் அத்தை. இதையே சாக்கா வச்சு இனிய ராசாத்தையும் நாம பிரிச்சிடலாம். சரிங்க அத்தை. சரி சரி, நீ போய் கரண்ட கட் பண்ண ரெடியா இரு. சரிங்க அத்தை. நல்ல வேலை யாரும் இல்லை. இவன் எங்க இந்த நேரத்துல இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா? ஐயோ, இவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது. அத்தையும் மருமகளும் ஒரு வாரத்துக்கு ஏன் கதையில பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே, மறைஞ்சுதான் போகணும். என்ன எதுவுமே இல்லை. ஐயோ, இங்க இந்த இருக்கு கோணி. இதை போத்திக்க வேண்டியதான். ஐயோ, இந்த கோணி வேற இந்த வாடை வருதே. என்னத்தை போட்டு வச்சிருந்தாங்க? யாரும் பார்க்கல. அப்பாடா, எப்படியோ இதை கடந்துட்டா இனிய நான் பார்த்துடலாம். ஓடிடு ஓடிடு. அப்பாடா. இனியா இனியா, டே இனியா. டே இனியா. எஸ். ஐயோ, திருட மாமா, திருட. எது திருடனா? ஒருவேளை நம்ம உள்ள வர்றதை பார்த்துட்டு தான் திருடன்றாங்களோ? கட்டிங்க்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு களவாணி பைய பட்டம் வாங்கிடுவா போல இருக்கே. அழகு இனியா. ஐயோ வேணாம், யார் கையிலையும் சிக்காம இங்க இருந்து ஓடிடு. நாம தான் கதவை தட்டவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் கத்துறா? சரி, டைமிங் மிஸ் ஆயிடுச்சு போல. அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
ஐயோ களவாணி பையன்றாங்களே, நல்ல வேலை யாரும் பாத்திரக்கூடாது. குடும்பமே களவாணி பையன் சொல்லி ஓடி வருதே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாமா என்ன கண்மணி என்னாச்சு? மாமா கோணி பைய போட்டுக்கிட்டு இந்த பக்கமா தான் போனா மாமா. என்னம்மா நான் அங்க இருந்தா வரேன், யாரும் இல்லையா? இல்ல மாமா, நான் தான் பார்த்தேன், இந்த பக்கம் தான் போனா. என்னம்மா சொல்ற? நம்ம வீட்டுல திருடனா? ஐயோ ஆமா மாமா, நான் தான் பார்த்தேன். புனிதா நீ போய் டார்ச் எடுத்துட்டு வா. குமரா போய் கட்டை எடுத்துட்டு வாடா. சரி போடா. அவன் என்ன அவன நம்ம வீட்டுல திருட வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வாங்க அவன நம்மளால பாத்துருவோம். அதானே, விடு. டேய் வாடா. வா குமரா, இன்னைக்கு அவன ஒரு கை பாத்துருவான். வா வாடா. மாமா தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாமா? ஏமா கதவு பூட்டி இருக்கு, தோட்டத்துக்கு எப்படி போயிருப்பான்? அட நீ சும்மா இரு பாரு, போனாலும் போயிருப்பான். திறந்து பாப்போம். என்னன்னா நீங்களும் போ, நீங்க வாங்கம்மா. மாமா இங்கே தேடலாம் மாமா. சும்மா இருமா, இன்னைக்கு திருடனா நானானு ஒரு கை பாத்துருவோம். பேசாம வாமா வா. ஐயோ மாமா. எங்கம்மா? யாருமே இல்ல. இல்லையே. மாமா மாடியில பாப்போம். ஐயோ மாமா, இங்கே தேடலாமே, மாடிக்கு எதுக்கு மாமா? இங்கதான் அவங்க தேடிட்டு இருக்காங்களே, திருட எங்க வேணா ஒளிஞ்சிருப்பாமா. மாமா போலாம், மேல இல்ல போலாம். மாமா, வா. அத்தை மாட்ட போறாங்க. ஐயோ மாமா, திருடனை தானே அடிக்க போறோம், எதுக்கு இவ்ளோ பெரிய கட்டை? அட என்னம்மா, திருட அடிக்கடி நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன் மண்டை உடைச்சு மாவுளக்க போட்டுறேன். வாமா. அத்தை எங்க போனாங்க? ராசத்தி, ராசத்தி, ராசத்தி. மாமா திருட வந்தான கீழே ஒரே கலவரமா இருக்கு. நீங்க என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? என்ன ஒண்ணு கேட்கலையா? திருடன் திருடனா? சரி சரி வாங்க பார்க்கலாம். ஆ, உனக்கு இது தேவையாடா? இந்நேரம் கெட்ட நேரத்தில் ஐயோ யாரும் வராங்க, ஓடிடுவோம் ஓடிடுவோம். குசு குசுன்னு சத்தம் கேட்குது. ஐயோ அப்பா, ஐயே நல்ல வேலை யாரும் இல்லை. இது வேற அரிக்குது அங்கங்க. இவனா ராசத்துக்கு எதிராக என்ன பண்ணாலும் நீதான் வந்து காப்பாத்துறியா? பெரிய பாசமலர் சிவாஜின்னு நினைப்பு. தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா உடனே வந்துருவாரு. இரு, உன்னை திருடுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் அடி வாங்க வைக்கிறேன். திருட அம்மா அவனு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அப்பா அம்மா ஆண்டவா, அடி கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. எப்படியாவது இங்கிருந்து முதல்ல எஸ்கேப் ஆகி போயிடுவோம். நல்ல வேலை யாரும் இன்னும் நம்மளை பார்க்கல. எந்திரிச்சிடுற அழகு. இங்கே ஒரு ஏணி போட்டிருந்தோம்ல, அது வழியா இறங்கி போயிடுவோம். ஆளை விடுங்கடா சாமி. மாமா, திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எங்க? கத்தாத மாமா, அவன் மாடியில தான் இருக்கான். அப்படியா? இரு. சரி வா வாங்க வா வா, சீக்கிரம் வாங்க. வாங்க. மாமா அடிக்கும்போது அவன் கத்திட்டா, அவன்
குரலை கேட்டு அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மாமா, திருடன் அடிக்கும் போது அதை தாங்க முடியாம அவன் ஊரை கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். நான் வாயை பொத்துன அப்புறம் நீங்க அடிங்க. சரியா? வாங்க. மாமா அங்கதான் இருக்கான். வாங்க வாங்க. அடிங்க, நல்லா அடிங்க மாமா. அடிங்க, நல்லா அடிங்க மாமா. மாமா, முகத்தை பார்த்தா நீங்க ஐயோ பாவம்னு இறக்க மாட்டீங்க. நீங்க அடிங்க மாமா. அடிங்க, நல்லா அடிங்க மாமா. நானும் உடைங்க. நல்லா அடிங்க. நான் இவனை அடிக்கிறத பாக்குறதுக்கு மறவே இல்லையே. யார் இந்த நேரத்துல ட்ரிப்பர் ஆஃப் பண்ணது? அடிங்க மாமா, நிறுத்தாதீங்க. நல்லா அடிங்க மாமா. போடுங்க. அடிங்க. அண்ணா ஒரு நிமிஷம் பாட்டுங்கண்ணே. அண்ணா பாரு இங்க விடுதா கிடைச்சா. அண்ணா திருட இல்லண்ணே, இது திருடி. திருடியா? திருடியா? இருங்க மாமா, நான் பாக்குறேன். அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ அத்தை, நீங்களா? ஐயோ ஐயோ அத்தை. ஐயோ மறவா. நீயா? ஐயோ நீங்க தெரியாம மறவதா. ஐயோ மறவதா, ஒண்ணே போய் இவ்வளவு நேரம் அடிச்சுட்டேன் பாரு. ஐயோ என் மேல எத்தனை நாள் கோவங்க உங்களுக்கு? இப்படி மொத்தமா வச்சு வாங்கிட்டீங்களே. மறவதா, என்ன மன்னிச்சிரு மறவதா. திருடன்னு நினைச்சு தெரியாம அடிச்சுட்டேன் மறவதா. ஐயோ அண்ணா விடுங்கண்ணே, தெரியாம தானே அடிச்சிட்டீங்க. மறவதா, நீ எதுக்கு கோடியை பத்தி நீங்க வந்து உட்கார்ந்த? நான் அந்த திருடனை பிடிக்க வந்தேங்க. சரி, அடிக்கும் போது அடிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எங்கங்க இவ சொல்ல விட்டா? என் வாயத்தான் பொத்திட்டாளே. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. பெரியம்மா பாத்து முதல்ல கீழே கூட்டு போலாம் வாங்க. பாத்து வாங்க. ஐயோ பாத்து மா. மெதுவா பாத்து. பாத்து. பாத்து மெதுவா. அப்பா மெதுவா அத்தை. மறவதா, தப்பு பண்ணிட்டே மறவதா. திருடன்னு நினைச்சு அடிச்சுட்டே மறவதா. ஐயோ, நம்ம பிளான நமக்கே திரும்ப போட்டுட்டாங்களே இவங்க. அத்தை, அங்க தொடாத. பெரியம்மா வலிக்குது. ரொம்ப அடிபட்டுச்சா பெரியம்மா? நான் வேணா டாக்டர் வர சொல்லட்டுமா? ஐயோ பெரியம்மா. டாக்டர்லாம் வேணாம். இனியா, நீ மட்டும் என் கூடவே இருப்பா. நீ இருந்தாலே எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். பெரியம்மா நான் இருக்க பெரியம்மா. பரவாயில்லையே, இவ்ளோ பிரச்சனையிலயும் காரியத்துல கண்ணா இருக்கா பாரு. நீங்க யாரும் இருக்க வேணாப்பா. என் மரகதத்தை நான் தானே அடிச்சேன். அதுக்கு நானே பிராயசித்தை தேடிக்கிறேன். ராத்திரி போல கூட இருந்து நானே பாத்துக்கிறேன்ப்பா. இவர் ஒருத்தர். நீங்க போங்க போங்க, போய் தூங்க. போமா ராசாதி, போமா. அம்மாவை பாத்துக்கோங்கப்பா. ராசாதி கூட்டு போப்பா. சரி. போ குமரா, போமா. நமக்கு எதிரி வேற யாரும் இல்ல, நம்ம புருஷன் தான். மரகதா, பாத்து பாத்து. வலிக்குது. ரொம்ப வலிக்குதாமா? ஆமா. ஐயோ ஐயோ மரகதா, தொடாதீங்க, வலிக்குது. சுடுதண்ணி கொண்டாமா. என்னை விட 2 வயசு இளையவன் அந்த இனியா. அவனுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஆனா எனக்கு வெறும் நைட்டு தான். மற்றவங்களே என்னை பத்தி யோசிக்கிறது இல்ல. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே கண்மணி, அவன் நம்மள மனுஷனா கூட ட்ரீட் பண்றது இல்ல. எப்பதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்க போதோ தெரியல. என்ன பண்றது? பாரா, நீ எல்லாம் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் என் நேரம். உங்கூட கோச்சுக்கிட்டு என்ன பண்றது? எனக்கு என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் எந்த நல்லது நடக்காது. ஆமா, நீ என்ன மாதிரி சிங்கிள் தானே? உனக்கு கூட துணை இருக்கா? அப்ப நான் மட்டும்தான் முரட்டு சிங்கிளா? சரி, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. என்ன செவத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கீங்க? என் கஷ்டம் என்னோட போகட்டும், விட. அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு? வேற என்ன, உனக்கு தெரியாதா? நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னமும் நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ச்சே.
ச்சே